திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது பார்ப்பது விஜய் அவர்களால் டைரக்டர் ஆனவர்கள். அதை பற்றி பார்ப்போம். பாலசேகரன் லவ் டுடே, எம்ஆர் வசந்தவாசல், எஸ் எழில் துள்ளாத மனமும் துள்ளும், ஜானகி சவுந்தர் ராஜாவின் பார்வையிலே, வின்சென்ட் செல்வா பிரியமுடன், சி ரங்கநாதன் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, கே செல்வபதி நினைத்தேன் வந்தாய், மனோஜ் பட்நாகர் என்றென்றும் காதல், மஜித் ஷாஜகான், ரமணா திருமலை, பேரரசு திருப்பாச்சி, அழகும் பெருமாள் உதயா, கேபி ஜெகன் புதிய கீதை, பரதன் அழகிய தமிழ் மகன், பாபு சிவன் வேட்டைக்காரன், ஜான் சச்சின் தமிழில் சித்திக்கு ஃப்ரெண்ட்ஸு, பிரபுதேவா போக்கிரி போன்ற இளைஞர்கள் டைரக்டராகி அடையாளம் பெற்றிருக்கிறார்கள். சினிமாவிலேயே தமது செய்தி தொடர்பாளர் PRO PT செல்வகுமார் அவரை தமது படத்தின் மூலம் தயாரிப்பாளராக்கி அழகு பார்த்தவர். புலி படத்தை PRO PT செல்வகுமார் தயாரித்தார். தான் வாழ்ந்தால் மட்டும் போதாது, தன்னை நம்பி இருப்பவர்களும் நன்கு வாழ வேண்டும் மனிதனையும் கொண்டவர். ஆந்திரா மாநிலம் கடப்பாவில் உள்ள ஒரு தர்கா மிகவும் பிரபலமானது. அங்கு ஆஸ்கார் நாயகன் AR ரகுமான் அடிக்கடி சொல்வார். சிரஞ்சீவி, அபிஷேக் பச்சன் போன்றவர்களும் சென்று வருவார்கள். அந்த தர்காவுக்கு விஜய் தொப்பி அணிந்து சென்று கண்மூடி மௌனமாக பிரார்த்தனை செய்து வந்தார். தருமபுரி மாவட்டம் பொன்னகரம் என்ற ஊரில் கிரிவலம் செல்லும் பாதையில் மின்சார லைட்டு போட்டு கொடுத்திருக்கிறார். மதங்களை விட மனித நேயமே பெரியது என்பது விஜயின் எண்ணம். அடிக்கடி தமது அன்பு ரசிகர்களை சந்திப்பதற்கென்று பனையூரில் ஒரு இடத்தை வாங்கி அங்கு ஒரு அழகான ரசிகர்களின் மாளிகையாக எழுப்பியிருக்கின்றார். ஒவ்வொரு மாதமும் மாவட்ட வாரியாக ரசிகர்களை வரவழைத்து சந்தித்து பேசுகிறார். அவர்களுடன் நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார். அதோடு ரசிகர்களுக்கு அன்று பிரியாணி விருந்து கொடுத்து அவர்களின் மனம் வயிறம் நிரம்ப வைத்து அனுப்பி வைக்கிறார். அரசியல் குறித்து விழிப்புணர்வு தேவை என்பதால் அதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ளவும் தெளிவுபடுத்திக் கொள்ளவும் சமீப காலமாக அரசியல் சமுதாயம் உலக நடப்பு பற்றி புத்தகங்கள் தேடி படித்து வருகிறார். தொலைக்காட்சிகளிலும் நியூஸ் சேனல்களிலும் ஆர்வமாய் கவனித்து பார்க்கிறார். செய்திகளை கேட்கிறார். மாநாடு போட்டால் தொண்டர்கள் வீடு போகும் வரை தூங்க மாட்டார். மாவட்ட செயலருக்கு ஃபோன் செய்து வீட்டுக்கு சென்று விட்டீர்களா என்று கேட்பார். டிவி சேனல்களில் எதிர்மறை கட்சி தலைவர்கள், உறுப்பினர்கள், மாவட்ட செயலர் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டு உடனே சேனலுக்கு பதிலை தருவார். விஜய் அவர்கள் தமிழை தவிர பிற மொழியில் நடித்ததில்லை. தமிழன் என்ற உணர்வுதான். இலங்கை தமிழருக்காக உண்ணாவிரதம் இருந்தபோது இலங்கையில் அமைதியை நிலைநாட்டுங்கள், தமிழர்கள் கொள்ளாதீர்கள் என்று தமிழில், ஆங்கிலத்திலும் இந்தியிலும் சொல்லியும் ராஜபக்சே காதில் விழுவதாக தெரியவில்லை. அதை அவரது தாய்மொழியிலேயே சொல்கிறேன், அவருக்கு கேட்கிறதா பார்ப்போம் என்று முதல் முறையாக சிங்கள பாஷையில் விஜய் பேசி ராஜபக்சேவுக்கு எச்சரிக்கை விடுவித்தார். விஜய் அவர்கள் மிக அமைதியானவர்கள். அவர் உண்டு, அவர் வேலை உண்டு இருப்பார். அதே நேரத்தில் தமது நெருங்கிய நண்பர்களை மச்சி என்று அழைப்பார். சினிமாக்காரர்களை வாங்கண்ணா என்று அழைப்பார். நண்பர்கள் மத்தியில் கவுண்டுமணி பாணியில் கலாய்ப்பார். நட்பு வட்டத்தில் அவர் என்றும் கலகலப்பாக இருப்பார். சக நடிகர்கள், இளம் திறமைசாலிகளை, புதியவர்களை அழைத்து பாராட்டுவார். விஜய் அவர்களுக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நடித்த எங்கள் வீட்டு பிள்ளை ரீமேக் செய்தால் நடிக்க ஆசையாம். விஜய் அவர்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். விஜய் அவர்கள் ஏராளமான தான தர்மம், தர்ப்பணிகள் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.